வெல்கம் டு மூவி பாஸ். குட் பேட் அக்லி டீசர் எப்படி இருக்கு? அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே இதெல்லாம் நீ முன்னாடி கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனக்குமுறல்கள் என் காதில் ஒலிக்கின்றன. அதாவது டைரக்டர் அத்விக் ரவிச்சந்திரன் ஒரு ஃப்ரேம்லயுமே அஜித்தை வந்துட்டு ரொம்ப சூப்பரா காட்டியிருக்காரு. அதாவது அந்த விண்டேஜ் அஜித், அமர்கலம் லுக்கு, பில்லா லுக்கு, அதுக்கப்புறம் மிடேஜில் ஒரு அஜித் லுக்கு எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பர்பா எடுத்திருக்காருன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் மெயினாக ரொம்ப முக்கியமாக பிஜிஎம் ஜிவி பிரகாஷை பற்றி சொல்லியே ஆகணும். ஸோ இந்த கதைக்கேற்ற ஒரு பிஜிஎம், அந்த ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய அந்த ஒரு பில்டப் பிஜிஎம் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஸோ படத்தோடைய மேக்கிங் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ப்ளஸ் அந்த விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், படத்துடைய கலர் கிரேடிங்காக இருக்கட்டும், கேமரா ஒர்க்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே நல்லா வந்திருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்குள்ளே தான் காமிச்சிருக்காங்க. கெட்டப்பை பொறுத்தவரையிலும் ஒரு 3 டைம் லைனில் அஜித்தை காட்டுறாங்க. கரண்ட் டைம் லைனில் அந்த ஒயிட் ஹேரில் இருக்கிற அஜித், அதுவுமே செம மாசாக இருக்குது கெட்டப்பு. பில்லா கெட்டப் பயங்கர மாசாக இருக்குது. அதுலையுமே ஒரு மிட்டேஜில் வரக்கூடிய ஒரு அஜித்தாக இருக்காரு. அதுக்கப்புறம் அமர்கலம் அஜித் வந்துட்டு, அமர்கலம் அஜித் லுக் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலா தெரியல, கொஞ்சம் நல்லாவே நேச்சுரலாவே இருந்துச்சு. டீசரை பொறுத்த வரைக்கும் பெருசா டீகோட் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு பில்டப் டைலாக்ல ரெட் டிராகன்ன்ற மாதிரியான ஒரு வேர்ட் மட்டும் தான் இருக்கு. ஒரு ரெட் டிராகன் படத்துல இவருக்கு ஒரு நிக் நேமா ரெட் டிராகன்ன்றது இருக்கும். பிளஸ் ஏகேன்றது அகைன் அர்ஜுன் குமாரா இல்லைன்னா அஜித் குமாரான்றது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது. ரெட் டிராகன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இருக்கக்கூடிய டிராகன் வகையிலேயே இந்த ரெட் டிராகன் தான் ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு டிராகனா சொல்றாங்க. அந்த அளவுக்கு அஜித்தோடைய வில்லனிசம் ஆக்ரோஷமா இருக்க போகுதுன்றது இந்த டீசரை பார்க்கும் போதே தெரியுது. ஸோ குட் பேட் அக்லி என்ன ஸ்டோரியா இருக்கும்ன்றது இந்த ட்ரைலர் வச்சு நான் சும்மா ஒரு கெஸ் பண்றேன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் சீன் சிவாஜி படத்துல வர மாதிரி தலைவரை பயங்கரமா ஒரு பில்டப்பா ஜெயிலுக்குள்ள வச்சு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீன் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல அஜித் வந்துட்டு ஜெயிலுக்குள்ள வருவாரு. ஜெயிலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எதுக்காக ஜெயிலுக்கு வந்தாருன்ற மாதிரி ஒரு சில சீன்ஸ், அதுக்கப்புறம் ஜெயில ஒரு சாங்குமே இருக்கு, இந்த டீசர்ல பார்க்க முடியுது. ஸோ அதுதான் இன்ட்ரோ சாங்கா இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன். ஸோ பிளாஷ்பேக் போர்ஷன்ல அமர்கலம் அஜித் கெட்டப்பு, அதுக்கப்புறம் பில்லா அஜித் கெட்டப்பு, ஸோ என்ன நடந்துச்சுன்ற மாதிரியான ஒரு பிளாஷ்பேக். அஜித் எப்படியாப்பட்ட ஆளு, இந்த உலகத்துல நீ எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் ஒரு கட்டத்துல நீ இந்த உலகம் உன்னை பேடா ஆக்கிடுதுன்ற மாதிரியான ஒரு டைலாக் பிளேஸ்மெண்ட்டும் இருக்கு. ஸோ அதை படி பார்த்தோம்னா மிடேஜ் அஜித் வந்துட்டு ஒரு கேங்ஸ்டரா தான் இருக்காரு. கேங்ஸ்டர்லயே ஒரு நல்ல கேங்ஸ்டர் ராயப்பன் மாதிரி. இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல, இருக்கக்கூடிய இந்த குட்டான கேங்ஸ்டர் ஒரு கட்டத்துல ஒரு பேடா இந்த உலகம் அவரை மாத்துது. ஸோ அது என்ன ரீசன்ன்றது தெரியல. ஸோ ஏதோ ஒரு ரீசனுக்காக அஜித் வந்துட்டு கொஞ்சம் பேடா மாறுறாரு. ஸோ அந்த ரீசன் மேபி பிரசன்னா, சுனில், அதுக்கப்புறம் இந்த கேஜிஎஃப்ல வரக்கூடிய கேரக்டர். ஸோ இந்த 3 பேர் சேர்ந்து அஜித்துக்கு ஏதாச்சும் ஒரு துரோகம் மாதிரி பண்ணலாம். இவங்க 3 பேர் அஜித்துக்கு அகைன்ஸ்டா பண்ணி இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா இருக்கலாம். ஏன்னா இதுல வில்லன் யாருன்றது இன்னும் சரியா தெரியல. மேபி பிரசன்னாவா இருக்கலாம், இல்லைன்னா சுனிலா இருக்கலாம், இல்லைன்னா வேற யாரு ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டரா என்னன்றது தெரியல. ஏன்னா ஆண்டகனிஸ்ட் ரோல் இந்த படத்துல யார் நடிக்கிறான்றது இன்னும் கரெக்டா தெரியல. ஸோ கண்டிப்பா இந்த படம் ஒரு தியேட்டர் மெட்டீரியல் பிளஸ் ஃபேன்ஸுக்காக எடுக்கப்பட்ட ஒரு 100% மாஸ் மசாலா மூவியா தான் இருக்க போகுது. சம்பவம் காத்துட்டு இருக்கு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டீசர் எப்படி இருந்தது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மூவி பாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.